Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்வீட் கார்ன் சூப். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நான் 1 கப் அளவு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒயிட் பெப்பர் இல்லாட்டி பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, இது வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச கேரட்டு, அதே மாதிரி கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்க 1 கப்பில் வந்து சும்மா ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு கார்ன் சேர்த்து இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். லிக்விடாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிட்டேன். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த தண்ணிலேயே வந்து எடுத்துருக்க கார்ன், நம்ம அரைச்சது போக மீதி கார்ன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட் இதையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் பீன்ஸ் இதையும் சேர்த்துக்கோங்க. கார்னை கம்பேர் பண்ணும்போது கேரட்டும் பீன்ஸும் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த டைம்லேயே வந்து எடுத்துருக்க உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு கலந்து விட்டுடுங்க. அந்த கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வேகட்டும். இப்போது கேரட் பீன்ஸ் ரெண்டுமே வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து எடுத்துருக்க ஒயிட் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இல்லாட்டி பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. சர்க்கரை கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கார்ன், இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது பாருங்கள், ஓரத்துலலாம் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குது. அதை வந்து ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி கரண்டியோ வச்சோ இது மாதிரி மேலோடு எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி மேலோடு எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 2 ஸ்பூன், அதில் வந்து இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கலந்துட்டு இப்படி விட்டுடுங்க. சிம்லேயே வச்சு விடுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா விட்டோடனே ரொம்ப கெட்டியாகிடும். இது போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் விட்டு நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நல்லா சூப் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து எடுத்துருக்க பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் இது கூட வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் வேணும்னாலும் பொரிச்சு போட்டுக்கலாம். இல்லை அப்படியே ப்ளெயினாகவும் சர்வ் பண்ணுறதுனாலும் சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.